ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் தருணம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அருள்நிதியை வைத்து தேஜாவு என்ற வித்தியாசமான த்ரில்லர் படத்தை இயக்கிய இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. ஜென் ஸ்டுடியோஸ் சார்பில் புகழ் மற்றும் ஈடன் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. கிஷான் தாஸ், ஸ்மிருதி வெங்கட், ராஜ் ஐயப்பன், பாலசரவணன், கீதா கைலாசம், ஸ்ரீஜா ரவி, விமல் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரியாக பணிபுரியும் ஹீரோ கிஷான் தாஸ் ஒரு ஆபரேஷனில் தன்னுடைய சக டீம்மேட்டையே தெரியாமல் சுட்டு விடுகின்றார். இதனால் பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகின்றார். அடுத்து எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் இருக்குமாறு மேல் அதிகாரிகள் அவருக்கு அறிவுரை கூறுகின்றனர். ஹீரோயின் ஸ்மிருதி வெங்கட் ஒரு கார் விபத்தில் சிக்குகின்றார். கிஷான் தாஸ், ஸ்மிருதி வெங்கட் இவர்கள் இருவரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திக்கிறார்கள். அதன் பிறகு இருவரும் காதல் ஏற்படுகின்றது. இந்த காதல் நிச்சயதார்த்தம் வரை செல்கின்றது. இந்த நிலையில் ஸ்மிருதி வெங்கட் நண்பர் ராஜ் ஐயப்பனுக்கு இவர்களது காதல் பிடிக்கவில்லை. எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்தி ஸ்மிருதி வெங்கட்டை அடைந்து அதை வீடியோவாக எடுத்து மறுபடியும் மிரட்டி தன்வசம் வைத்துக்கொள்ள நினைக்கின்றார். இந்த சூழ்நிலையில் ராஜ் ஐயப்பனை ஸ்மிருதி வெங்கட் அவரது வீட்டில் வைத்து கொலை செய்து விடுகின்றார். வீட்டிற்கு வந்த கிஷான் தாஸுக்கு இது தெரிய வர அதன் பிறகு என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கிஷான் தாஸ் கதையின் நாயகனாக சிறப்பாக நடித்துள்ளார். கதையின் நாயகியாக ஸ்மிருதி வெங்கட் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். ராஜ் ஐயப்பன் வில்லனாக சிறப்பாக நடித்துள்ளார். கீதா கைலாசம், பாலசரவணன், ஸ்ரீஜா ரவி, விமல் என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கேரக்டர் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தர்புகா சிவாவின் இசையில் பாடல்கள் பரவாயில்லை. அஸ்வின் ஹேமந்த் பின்னணி இசை ரசிக்க வைக்கின்றது. ராஜா பட்டாச்சார்ஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். சொல்ல வந்த கதையை இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கலாம். இயக்குனர் அரவிந்த் ஸ்ரீனிவாசனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.